அல்லேலூயா. வேத புஸ்தகம் உள்ளவர்கள் எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 16:24. மேத்யூ காஸ்பல் சாப்டர் 16 verse 24. ம் 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 ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, உமது வாயின் வார்த்தைகள் எல்லாம் மண் குகையில் 7 தரம் புடமிடப்பட்டவை, சுத்த பொன்னானவைகள். அவைகளை உம்முடைய வாய் சொல்ல எங்கள் செவிகள் கேட்கட்டும். தகப்பனே, இந்த வார்த்தை நீர் சொன்னீர், இதோ நாங்கள் இதை உம்முடைய கரத்தில் மறுபடி கொண்டு வருகிறோம். இந்த வசனத்தில் உள்ள சத்தியத்தை எங்களுக்கு பிட்டு போஷியும். இதனால் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் மேன்மை அடையட்டும், உம் அண்டை கிட்டி சேரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து நான் பல செய்திகளை எடுத்திருக்கிறேன், பல ஊழியக்காரர்களுக்கு எடுத்திருக்கிறேன். இன்னைக்கு எடுக்கிற செய்தி வேற, வித்தியாசமானது. இயேசு தம் சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், பின்பற்ற வர விரும்பினால், கட்டாயமா சொல்லல, விரும்பினால், வர்றதுக்கு விரும்பினால், அப்ப என்ன செய்யணுமா? தன்னை தானே வெறுத்து, சரி வெறுத்துறேன், அப்புறம் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கடவன் என்று எங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் கட்டளை, சாய்ஸ் கிடையாது, சாய்ஸ் கிடையாது, அது கட்டளை. கடவன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் வர வேண்டும். வேற எதுவும் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி ஆபிரகாம் கோத்திரத்தார், பெஞ்சமின் கோத்திரம், பரிசேயன், 8ஆம் நாள் விருத்த சேதனமானவர், மிகவும் மெத்தவும் படித்தவர், பெரிய ஸ்காலர் ஆகிய கமாலியேல் என்ற ஒரு வேத ஞானியின் பாதத்தில் அமர்ந்து படித்தவர். அவர் சொல்லுகிறார், இதை எல்லா தகுதியும் எனக்கு இருந்தாலும் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமை படமாட்டேன். எல்லாம் இருக்கு, ஆனால் அனுபவிக்கலாம், தகுதி இருக்கு, ஆனால் நான் அடிமைப்பட மாட்டேன். அதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன். ஏழையா பிறந்து ஏழையா வாழுறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஐஸ்வர்யவானாய் பிறந்து ஏழையாய் வாழுறது கஷ்டம். இப்ப பெந்தகோஸ்தேக்காரங்களை எடுத்துக்குவோம். நகை நட்டெல்லாம் இருந்து போடாம இருக்கிறது தான் கஷ்டம். இல்லாமல் நம்ம நிறைய பேர் வந்திருப்போம். பெந்தகோஸ்தேக்காரங்க அந்த கூட்டத்தோட கூட்டமா நம்ம இருப்போம். ஆனால் ஐஸ்வர்யம் நகை நட்டு எல்லாம் இருந்தும் கூட அதை போடாமல் இருக்கிறது தான் கஷ்டம். சிலர் நடிப்பாங்க, சர்ச்சுக்கு வரும்போது போட மாட்டாங்க, நான் கல்யாணத்துக்கு போகும்போது போட்டுக்குவாங்க, அது வேற கதை. இன்னொரு வசனத்திலையும் அவர் இதே டைலாக் தான் விடுறாரு. 1 கொரிந்தியர் 10:23 பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. முன்னாடி என்ன சொன்னாரு? அடிமை படமாட்டேன்னு சொன்னாரு. அது செல்ஃப் கண்ட்ரோல்.
அடுத்த மெர்ச்சூடான ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அதுக்கெல்லாம் அடிமைப்படாம இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அடிமைப்படாம இருந்தாலும் அது எனக்கு பக்தியை விருத்தியை உண்டாக்கணும், அதுக்காக தான் நான் விடுறேன். பக்தியில வளர்ந்து கொண்டே இருக்கணும். போன வருஷம் 4ஆம் கிளாஸ் படிச்ச பிள்ளை இந்த வருஷம் 5ஆம் கிளாஸ் போகணும். இல்லை நான் 4ல் தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, 4ஆம் கிளாஸ் டீச்சர் தான் வேணும், 4ஆம் கிளாஸ் பையங்க தான் வேணும், ஃப்ரெண்டு தான் வேணும்னா, அடி மக்கு, நீ 5ஆம் கிளாஸ் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் அந்த சிங்காசனத்தை விட்டார். அவருடைய சொகுசு வாழ்க்கையை, அந்த பதவியை எல்லாம் விட்டு நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி எபிரேயர்ல எழுதியிருக்கு, சகோதரர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானது போல அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மை போல அவரும் ஆனார். இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்துல ஒன்னையும் கொண்டு வராமல் நமக்காக அவர் தரித்திரரானார். நான் எகிப்து தேசத்துக்கு போயிருந்த போது எகிப்தினுடைய அந்த காட்சி சாலையில நாங்க போய் பார்த்தோம். அங்க எகிப்து ராஜா மரணம் அடைந்த பின்னே அடக்கம் பண்ணப்படும் போது அவனோடு கூட வேலைக்காரர்கள் அவன் யூஸ் பண்றதான கட்டில், நாக்காளி, மேசை, தங்க பாத்திரம், குடிக்கிறது எல்லாத்தையும் செத்து போன பணத்துக்கு கூடவே வச்சு அடக்கம் பண்ண, அதையெல்லாம் நாங்க பார்த்தோம். அந்த எலும்பு கூடு, அந்த ராஜாவோட அடக்கம் பண்ணப்பட்ட வேலையாட்கள் எல்லாம் செத்த பணத்துக்கு அவன் யூஸ் பண்ண எல்லாத்தையும் வச்சு அடக்கம் பண்றத அங்க நான் காட்சி சாலையில பார்த்தேன். எகிப்துல எகிப்து பிரமிடுகளுக்குள்ள கூட அப்படிதான் இருக்குதான். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவகுமாரன் என்ற ஸ்தானத்தை விட்டு இறங்கி வரும் பொழுது அடிமையின் ரூபம் எடுத்தார், தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். நான் காரியத்தை சொல்லி கடந்து போகிறேன். இந்த பூமியில் வந்து வாழ்ந்த போது அவரே அறிக்கை பண்ணின சில வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். நரிக்கு குழி உண்டு, பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, ஆனால் அவருடைய பேர்ல ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு கிடையாது, தலை சாய்க்க இடம் இல்லை. ஆயத்துறை அதிகாரி வந்து வெளியில நிக்கிறான் வரி கட்டணும்னு சொல்லி. இயேசுநாதர் ஜிப்பால ஒரு வெள்ளி இல்லை, அவருடைய சீஷன் பேதுருவுடைய ஜிப்பால ஒரு வெள்ளி காசு கிடையாது. அந்த ஒரு வெள்ளி காசுக்காக போய் மீனை பிடிக்க வேண்டியதா இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மரித்த சடலத்தை அடக்கம் பண்றதுக்கு, பரிமள தைலம் பூசுகிறதுக்கு அவரிடத்துல எந்த ஆயத்தமும் இல்லை. அங்கே பார்க்க வந்த விசிட்டர்ஸ் சகோதரிகள் தான் பண்ணினாங்க, சகோதரர்கள் தான் பண்ணினாங்க. அவரை அடக்கம் பண்ணுகிறதுக்கு கூட சொந்தமாய் ஒரு கல்லறை இல்லை, யாருக்காகவோ ஆயத்தம் பண்ணி வெட்டி வைத்த கல்லறையில் தான் அவர் சரீரம் வைக்கப்பட்டது. இது எல்லாம் வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இயேசு எவ்வளவு எளிமையாய் தரித்திரராய் வாழ்ந்தார் என்பதை நீங்கள் அறியலாம். இயேசு மரித்த பின் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கு கூட ஒரு கல்லறை இல்லை, ஒரு கல்லறை கிடையாது. அவர் அப்படிதான் எளிமையாக வாழ்ந்து நமக்கு முன் உதாரணமானார். அதனால்தான் தம் சீஷர்களை பார்த்து அவர் கட்டளையிட முடிந்தது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும்னு சொன்னார். அவர் செய்யாமல் சொல்லவில்லை, நான் சுகபோகமா இருப்பேன், சீஷர்களே வேலைக்காரர்களே நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லல. அவர் ஆணவமாய் அதிகாரமாய் சொல்லவில்லை, அவர் வாழ்ந்து காண்பித்தார்.
நான் சமஸ்கிருத ஸ்லோகத்துல ஒரு இடத்துல நான் படித்திருக்கிறேன், ஒரு பிராமணன் 3 வேளை ஆகாரத்தை தனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு வாழ்ந்தானால் அவன் பிராமணன் என்ற ஸ்தானத்தில் இருந்து சத்திரியன் என்ற ஸ்தானத்துக்கு இறக்கப்பட்டு விடுவான். 3 வேளை சாப்பாடு ப்ரொவிஷன், மளிகை சாமான் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பிராமணன் வாழ்ந்தானால் அவன் பிராமணன் அல்ல, அவன் சத்திரியன் ஆகிறான். நான் யாரு என்று உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரியும். ஆகினால்தான் இதையெல்லாம் நான் கற்று வைத்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆசாரியன், தேவன் 12 கோத்திரத்துல லேவி கோத்திரத்தை ஆசாரியனாய் தெரிந்து கொண்டார். அந்த ஆசாரியன் யார் என்றால், அவனுடைய சுதந்திரம் என்னவென்றால் நிலபுலன் அல்ல, ஆடு மாடு அல்ல, கர்த்தரே அவனுடைய சுதந்திரம், கர்த்தரே அவனுடைய சொத்து. ஒரு ஆசாரியனுக்கு சமஸ்கிருதத்துல என்ன பேரு தெரியுமா? புரோஹித், யாஜக், அந்தணன், பரதேசி என்ற சொற்கள் தான். யாஜக் என்ற சொல் என்ன அர்த்தம் தெரியுமா? யாசகம் எடுப்பவன் யாஜக், யாசகன். அந்தணன், பரதேசி. பூணூல் கல்யாணம் என்று ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? உபநயனம். சிறு பிள்ளைகளுக்கு 10 வயசு ஆன உடனே காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணி அவனுக்கு நூல் போட்டு விட்டு அவனுக்கு அந்த வாத்தியார் குருக்கள் என்ன சொல்லி தருவாங்க என்றால் பிக்ஷாந்தேகி. அதாவது அவன் பூணூல் போட்டு காயத்ரி மந்திரம் சொன்ன அன்றையில் இருந்து அவன் யாசகன் ஆகிறான். புரோகிதம் பண்ணிதான் சாப்பிட வேண்டும். அதனாலே அவன் பூணூல் போட்டவுடனே அவன் மேல் ஒரு அங்கவஸ்திரம் போடப்படும். அந்த அங்கவஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அவன் வீடு வீடாக, அதே மண்டபத்திலேயே பூணூல் கல்யாணம் நடக்கிற அதே மண்டபத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவன் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு பிக்ஷாந்தேகி, அவங்க அரிசியும் காசும் போடுவாங்க, பிக்ஷாந்தேகி பிக்ஷாந்தேகி அப்படின்னு போனோம். வந்திருக்கிற விருந்தினர்லாம் காசு போடுவாங்க, அரிசி போடுவாங்க, அதை கொண்டு வந்து தன் தாயிடத்திலே கொடுப்பான். அதுதான் அவனுக்கு ஆகாரம், அவன் குடும்பத்துக்கு ஆகாரம். ஒருவன் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டுமானால் 5 மாசத்துக்கு அரிசியும் பருப்பும் வாங்கி வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. நீங்கள் கொடுக்கிற காணிக்கையில தான் சாப்பிடணும். அதுதான் பிக்ஷான் தேகி, பிக்ஷை எடுக்கிற தேகி, தேகத்தை உடையவன். சமஸ்கிருத சொல் பிக்ஷான் தேகி. இன்னைக்கு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்ற உபதேசம் இன்னைக்கு பெந்தகோஸ்து சபையில ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஏனென்றால் சபைகள் எல்லாம் ரொம்ப ஐஸ்வர்ய சம்பன்னராயிட்டாங்க, ஆடம்பரமாய் போயிடுச்சு. கேட்டாக்கா ஆபிரகாம் செல்வ சீமானாய் இருந்தான், ஆடு மாடு வேலைக்காரிகள் ஒட்டக இருந்தான். சரி, கர்த்தர் ஆசிர்வதிக்கட்டும். ஆனால் நான் முன்னமே சொன்னேன், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வரணும். சபையிலே உபதேசம் அதுதான், பெந்தகோஸ்தே சபை உபதேசம் அதுதான். இன்னைக்கு கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், செழிப்பின் உபதேசங்கள் பெருகிவிட்டது. சாம் சுந்தரம் பாஸ்டருக்கு முன்னாடி இருந்த சுந்தரம் பாஸ்டர் எல்லாம் ஓலை கொட்டகை போட்டு கீழே உக்காந்து ட்ரம் அடிச்சு தான் ஆராதிச்சாங்க. நாங்க தலைமை சபையில ஏசியல. சாம் சுந்தரம் ஐயா வந்த பிறகுதான் சேர் போட்டாரு, அதுக்கப்புறம் ஓலை கொட்டகை எடுத்து ஆர்சி ஸ்ட்ரக்சர் போட்டாரு. அது மாதிரி சபையில நாங்க வளர்ந்தவங்க. நான் சிபிஎம் சர்ச் பாஸ்டர் ஒருத்தர் சொல்ல கேட்டிருக்கிறேன். சிபிஎம் சர்ச் தெரியல, பெந்தகோஸ்தே என்ன சொல்லுவாங்க அது, பெத்தேல் சாரி பெந்தகோஸ்தே சபை, டிபிஎம் சிபிஎம் ஐபிஎம் எல்லாம்.
அந்த சபையில எல்லாம் முன்னாடி ஊழியத்துக்கு யாராவது ஒப்பு கொடுத்து வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? அவன் சர்டிபிகேட்டு, டிசி, டிகிரி சர்டிபிகேட்டு, கான்ட்ராக்ட் சர்டிபிகேட்டு, ஜாதி சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொளுத்திட்டு தான் அவனை ஊழியத்துக்கு சேர்த்து கொள்வாங்க. இப்போ பெந்தகோஸ்து சபையில நாங்க யாரும் அப்படி பண்றதில்லை. மொத்தத்தையும் கொளுத்தி போட்டுட்டு தான் ஊழியத்துக்கு பிரதிஷ்டைக்கு கை வைப்பாங்க. அப்படிப்பட்ட காலம் ஒரு காலம். இன்னைக்கு அங்கேயே அது நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நான் அப்டேட் பண்ணல இன்னும். நீங்களும் நானும் சீஷர்கள் தானே. சீஷர்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். ஆனால் நம்ம யார் தெரியுமா? உபாகமம் 5:5 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். ஒரு சீஷன், ஒரு ஊழியக்காரன் யார் தெரியுமா? கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நிற்கிற ஒரு மீடியேட்டர், ஒரு தபால்காரன், ஒரு கொரியர் டெலிவரி பாய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வருது இல்லை, பைக்ல ஜொமேட்டோ டெலிவரி மேன். ஜனங்கள் சொல்லுகிறதை கர்த்தருக்கு சொல்லணும், கர்த்தர் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு சொல்லணும். ஒரு போஸ்ட்மேன் உத்தியோகம்தான். ஒரு சீஷன் கர்த்தருக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நிற்கிற. ஜனங்கள் சொல்லுகிறதை கர்த்தரிடத்தில் சொல்லணும், கர்த்தர் சொல்லுகிறதை ஜனங்களுக்கு சொல்லணும். இதுதான் ஒரு சீஷனுடைய வேலை. அப்படியானால் அவன் மூட்டை முடிச்சு பொண்ணு வெள்ளியெல்லாம் சுமந்துக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுடைய நுகம் அடிமைத்தனத்தின் நுகம், கர்த்தருடைய நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது. இந்த நுகத்தை சுமந்து அங்க டெலிவரி பண்ணணும், அந்த நுகத்தை சுமந்து வந்து இங்க டெலிவரி பண்ணணும். இதுதான் ஒரு சீஷனுடைய வேலை. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நான் எந்த நேரத்திலையும் கூப்பிடுவேன். தன்னை வெறுத்துடணும். பாஸ்டர், ஜீசஸ் என் குருவே, நான் இப்பொழுதுதான் படுத்தேன், எனக்கு உறக்கமாய் வருகிறது. தன்னை தான் வெறுக்கவில்லை. நைட்டு 2 மணிக்கு அழைப்பு வருகிறது, நான் இப்பதான் நான் படுத்தேன். இல்லை, 24 hours டியூட்டி டைம். உன் சிலுவையை நீ எடுத்துட்ட, உனக்கு என்ன உபத்திரம், உனக்கு என்ன பாடு வச்சிருக்கிறதோ அதை சுமந்துக்கிட்டு தான் நீ என்னோட வரணும். அந்த சிலுவையை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஒரு நாள் இருக்கிறது. உன் சிலுவையை நீ என்னிடத்தில் கொடுக்கும்போது ஜீவ கிரீடத்தை நான் உன் தலையில் வைப்பேன். பழைய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பழைய குக்கருக்கு கூட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டார் பைபிளில். அந்த ரக்கட் கிராஸை நீ கொண்டு வந்து கொடுத்துட்டினா வாடாத கிரீடத்தை நான் உன் தருவேன். நீ சுமந்துக்கிட்டு வரணும். நான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை உரையை நான் சொன்னேன். இனி நீங்கள் எதையெல்லாம் வெறுக்கணும், எதையெல்லாம் விடணும்னு நான் சொல்றேன். வேதத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, வஸ்திரத்தை எறிந்தான். மார்க்கு 10:49-50. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். ஒரு கால் வருகிறது. அந்த கால் என்ன கால்? இட்ஸ் நாட் a nominal call, it's heavenly call, it's holy call, it's highly call, it's valuable call. the call வந்த உடனே சீஷர்கள் சொல்லுகிறது,
அவன் சீஷர்கள் சொல் திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவன் என்ன சொன்னார் செஞ்சான் தெரியுமா? சீஷர்கள் யாரும் வஸ்திரத்தை எரிந்து விட்டு போன்னு சொல்லல, அவன் முடிவெடுத்தான். சீஷர்கள் என்ன சொன்னாங்க? குருடனை அழைத்து திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். 3 வேர்டு தான் சொன்னாங்க. ஆனால் முடிவு எடுத்தது அவன். உடனே இமிடியட்லி தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். நான் சொல்றேன், அவன் அந்த வஸ்திரத்தை ஒரு கௌரவத்துக்காக போட்டுகல, அதை விரித்து வச்சுதான் இதுவரைக்கும் பிச்சை எடுத்தான். இயேசு அழைத்த உடனே அவனுடைய பழைய வழக்க பழக்கங்களை எரிந்து விட்டான், வஸ்திரத்தை எரிந்து விட்டான். இனி நான் பிச்சை எடுப்பது இல்லை, எடுக்கும் தொழில் இல்லை என்று விசுவாசித்து அதை எரிந்து விட்டு இயேசுவிடம் வந்தான். நம்ம யோக்கியதை என்னன்னு நமக்கு தான் தெரியும். இயேசுவிடத்துல வந்த பிறகு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு நமக்கு தெரியும். அவன் குருடனா இருந்தான், குளிச்சானோ சாப்பிட்டானோ எதுவும் தெரியாது. அவனுடைய தொழில் பிச்சை எடுக்கிற தொழில். இயேசு அழைப்பை அவன் அறிந்து கொண்டான். அது என்ன கால்? heavenly call, the holy call, the high call, the valuable call. அதை அறிந்து கொண்டு உடனே அவன், இனி எனக்கு இந்த வேலை தேவை கிடையாது, என் வாழ்க்கை மறுமலர்ச்சி ஆகிவிட்டது, எழுப்புதல் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அவன் வஸ்திரத்தை எரிந்தான், பிச்சை எடுக்கிற தொழிலை விட்டான், நேர இயேசு கிட்ட வந்தான். உனக்கு என்ன வேணும்? பார்வையடையணும். அவன் சீஷனாகி இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த காலத்துல முழு சர்வீஸ் செஞ்சுட்டு ரிட்டையர்டு ஆனவங்க கூட ஊழியத்துக்கு வாங்கையான்னு சொன்னா மறுபடியும் பகுதி நேர வேற ஒரு வேலையை தேடிக்கிட்டு போறாங்களே தவிர ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. எங்க ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணாரு, ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன்லாம் வாங்குறாரு. அவரை ஊழியத்துக்கு கூப்பிட்டா ஊன்னு நெளிகிறார். எங்க திருமுல்ல வாயில் சர்ச்சில் கூட ஒருத்தர் கவர்மெண்ட் உத்தியோகம் பண்ணாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, இப்ப பகுதி நேர வேலைக்கு தேடிட்டு போயிட்டு இருக்காரு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு காலகட்டமே இல்லை, அது சாவர வரைக்கும் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நேர காலமே கிடையாது. எவ்வளவு நேரம் சம்பாதிக்க, எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய வேலையை செய்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதனால்தான் தன்னைத்தான் வெறுத்து அவன் பாருங்க சுய புத்தியின் மேல் சாயறான், வேலையை தேடுறான். இன்னொரு வேலை எங்க கிடைக்கும்? பகுதி நேர வேலை, பார்ட் டைம் வேலை எங்க கிடைக்கும்? தேடுறான். சுய புத்தி மேல சாயாதீங்க, கீழானவைகளை அல்ல மேலானதை தேடுங்க. 40 வருஷம் 35 வருஷம் வேலை செஞ்சாச்சு, இருக்கிற கடைசி காலம் இன்னைக்கு சாவுமோ நாளைக்கு சாவுமோ, ஆண்டவருடைய வேலையை கொஞ்ச நேரமானாலும் செய்ய வேண்டாமா? கொஞ்ச காலமாவது செய்ய வேண்டாமா? விடமாட்டேங்கிறாங்க. நான் என்னுடைய 30வது வயசுல ரட்சிக்கப்பட்டேன். அந்த வருஷமே நான் பகுதி நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். 16-15 வருஷங்கள் பகுதி நேர ஊழியம் செஞ்சுக்கிட்டேங்க இவாஞ்சலிஸ்டாக. 2008 நான் ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய 46வது வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 65 வயசாகுது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்காக என்னுடைய பேங்க் மேனேஜர் உத்தியோகத்தை ராஜினாமா செய்து எனக்கு பதவி, பட்டம், காரு, வீடு, வாசல், பெட்ரோல் பில், நியூஸ் பேப்பர் பில், உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்டிசி எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் நான் துச்சம் என குப்பை என விட்டு நான் வந்தேன். இன்னைக்கு ஊழியத்துக்கு வரணும், ஆண்டவருடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தேகம். நம்முடைய எஜமானன் என்ன வன்கண்ணனா, கொடூரனா, நம்முடைய
வேலைக்காரர்களை அவர் பட்டினி போட்டுருவாரா? தன்னுடைய பிள்ளைகளை அவர் பட்டினி போட்டுருவாரா? பேங்க்ல வேலை செய்த போதாவது என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்தது, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு ஓவர் டிராஃப்ட் இருந்தது. வேணும்னா கடன் எடுத்துக்கலாம், உடனே எடுத்துக்கலாம். எஸ்பி அக்கௌண்ட்ல ஓடி இருந்தது, ஓடி அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க, வேணும்னா எடுத்துக்கலாம். ஒரு கிரெடிட் கார்டு இருந்தது. ஆனால் பேங்க் வேலையை விட்டுட்டு வந்து எனக்கு ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டும் கிடையாது, கிரெடிட் கார்டும் கிடையாது. நான் பேங்க் வேலையை விட்டுட்டு வரும்போது எல்லாரும் என்ன கேட்டாங்க, என்ன வேதச்சலம், நீ ஊழியத்துக்குன்னு போற, மாசாந்தரம் ஏதாவது உதவி கிடைக்குமா, ஸ்டைஃபன் ஏதாவது தருவாங்களா, மாசமான ஏதாவது சம்பளம் இருக்கா, ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது, உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏதாவது ஃபண்டு வச்சுருக்காங்களா, வெல்ஃபேர் ஃபண்டு ஏதாவது இருக்கான்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் இயேசுவை நம்பி போகிறேன், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார். உண்மையாக சொல்கிறேன், பேங்க் வேலையை விட்டு வந்த பிறகுதான் நான் பாஸ்போர்ட் எடுத்தேன். இன்னைக்கு 18 நாடுகளுக்கு நான் போய் வந்திருக்கிறேன். அடுத்த மாதம் மலேசியாவுக்கு போகிறேன். 14ஆம் தேதி போயிட்டு செப்டம்பர் மாதம் தான் வருவேன். அக்டோபர் மாதம் இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா. மலேசியா மெத்தடிஸ்ட் சர்ச் கான்ஃபரன்ஸில் என்னை பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அக்டோபர் 23ஆம் தேதி. வெளிநாடுகளில் அழைப்பு வருகிறதுக்கு நான் என்ன ஒரு கொம்பனா, நான் பெரிய ஞானியா? எல்லாவற்றையும் விட்டு என்னை வெறுத்து என் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் முன்னாடி அந்த காலத்தில் நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? அடிக்கடியா பேங்க் வேலையை விட்டு வந்த போது எல்லாரும் கேட்பாங்க, உனக்கு என்ன கிடைக்க போகுது, பேங்க் வேலையை விட்டுட்டு போறியே, நீ என்ன பைத்தியமா? எங்க குடும்பத்தார் எல்லாம் சொன்னாங்க, ஏற்கனவே இவன் கடன்ல இருந்து வந்தவன் மறுபடியும் பிச்சை தான் எடுக்க போறான், இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன் தெரியுமா? JJMP, JJMP, Jehovah Jireh is my provider. Jehovah Jireh is my provider. JJMP, Jehovah Jireh is my provider. யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்ளுவார். இன்று வரை என்னை ₹1 வட்டி கடன் என்று என்னை வெட்கப்படுத்தவில்லை, அவமானப்படுத்தவில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி ஆகி தாழ்ச்சி ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது. ரட்சிக்கப்பட்ட போது கட்டுன துணியோடு வந்தோம், மாத்தி கட்டுறதுக்கு துணி கிடையாது. ஒன்று கல்லில் இருக்கும், ஒன்று உடம்புல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுதான் கல்லில் இருக்கும், இடுப்புல டவல் இருக்கும். இன்னைக்கு என் வீட்டு பாருங்க, அல்மேரா நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கு. ஹல்லேலூயா. ரோமர் 11:29 சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைப்பும் மாறாதவைகள். அவைகள் மாறாதது. தேவன் உன்னை அழைத்து விட்டால் அந்த அழைப்புல, அந்த காலில், அந்த கிட்டிலேயே இருக்கிறது உனக்கு என்னென்ன வேணும். அந்த அழைப்பு என்ற ஒரு பேக், அந்த கிட், அந்த கிட்லே இருக்குது. நீ உடுத்த வேண்டியது, உண்ண வேண்டியது, உன் பெட்ரோல் செலவு, உன் வீட்டு வாடகை, உன் கரண்ட் பில்லு, உன்னுடைய எல்லா தேவையும் அந்த அழைப்புக்குள் அடங்கி இருக்கிறது. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரன், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரன். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக, தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன் அதன் பலனில் முந்தி பலனடைய வேண்டும். அவன் தன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவை நோக்கி போனான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், தன்னை அழைக்கிறவர் இன்னார் என்று அவன் அறிந்திருந்தான். அவன் சீஷர்களை நோக்கி போகவில்லை, ஆசாரியர்களை நோக்கி போகவில்லை, வேதபாரகர்களை, பரிசேயரை நோக்கி போகவில்லை. ஜீவனுள்ள தேவனுடைய அழைப்பின் சத்தம் என்னதென்று அவன் அறிந்திருந்தபடியால் அந்த அழைப்பை அவன் கனப்படுத்தினான், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு கூட சில கம்பெனிஸ்ங்கெல்லாம் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்கும் பொழுது, எங்க கம்பெனியில இந்த பதவியில இவ்வளவு சம்பளத்துல நாங்கள் உன்னை
அப்பாயின்ட் பண்ணுகிறோம் என்று 2 காப்பி தருவாங்க. ஒன்று நீ எடுத்துக்கிட்டு இன்னொன்னுல நீ சைன் பண்ணி எஸ் ஐ அக்ரி யுவர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கம்பெனிக்கு கொடுக்கணும். அதுதான் அக்னாலஜ்மெண்ட். அது நீ ஏற்றுக்கொண்டாய் என்று அர்த்தம். கம்பெனிங்கெல்லாம் ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இமெயிலில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணணும், நீங்க அக்செப்டன்ஸ் பண்ணணும். இவன் எப்படி அக்செப்ட் பண்ணினா தெரியுமா? அவன் மேல் இருந்த வஸ்திரத்தை எரிந்து விட்டு இயேசுவை பின்பற்றினான். அதுதான் அக்னாலஜ்மெண்ட். அவன் வஸ்திரத்தை எரிந்தான், பின்பற்றினான். அதுதான் அக்செப்டன்ஸ், அதுதான் அக்னாலஜ்மெண்ட். லூக்கா 22:35 இயேசு சொல்லுகிறார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்றார். ஹலோ, ஊழியத்துக்கு நாங்க போய் ஒரு நாளும் குறைவாய் வந்ததே கிடையாது. நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். உண்மை சொல்றேன், இன்னைக்கு பூரி கிழங்கு சாப்பிடலான்னு ஒரு ஆசை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனா போகிற இடத்துல அங்க தான் இருக்கும். இது சின்ன காரியம் நான் சொல்றேன், சின்ன காரியம். நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது எனக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட காணிக்கை, சிரிக்க கூடாது, 5 ரூபா. 93 5 ரூபா. ஏன் தெரியுமா? அது என்னை கனப்படுத்துகிறதாக கொடுக்கப்பட்டது. நான் சென்ற வருஷம் மலேசியால மெத்தடிஸ்ட் சர்ச்சில் கன்வென்ஷன் பண்ணின 3 நாள் 5 பிரசங்கம். கடைசி நாள் ஒரு கவர் கொடுத்தாங்க. அதை இந்தியாவில் கொண்டு வந்து மணி எக்ஸ்சேஞ்சர் கிட்ட கொடுத்தேன். மலேசியன் ரிங்கிட் எல்லாம் 3.5 லட்சம் ரூபாய். வெளிநாட்டில் பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உட்கார்ந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு எனக்கு டின்னர் கொடுத்துருக்குறாங்க. ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் பிதா கணம் பண்ணுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக மார்க் 14:3 பரணியை உடைத்தால், பரணியை உடைத்தால். மார்க் 14:3 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். சீமோன் குஷ்டரோகி, ஆண்டவர் அவனை சுகமாக்கினார். அந்த வீட்டுல இயேசுவுக்கு அன்னைக்கு ஒரு விருந்து கொடுக்கிறான். அவனை குறித்து இயேசு சொல்றாரு, நான் வந்தது முதல் என் கால் கழுவ தண்ணி கொடுக்கல, என் தலைக்கு எண்ணெய் வைக்கல, என்னை முத்தம் செய்யல. ஆனால் இந்த ஸ்திரீயோ பாவியான ஸ்திரீ, இவள் நான் வந்தது முதல் என்னை முத்தம் செய்து இவள் என் காலை கழுவி என் தலைமையில் இதை. நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிற வசனத்தை கவனிங்க. விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த தைலம், அந்த அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவள் ஒரு பாவியான ஸ்திரீ, அவள் விபச்சாரியான ஸ்திரீ. அந்த தைலத்தை அந்த அம்மா எதுக்காக யூஸ் பண்ணினாங்க தெரியுமா? தன்னுடைய தொழிலுக்கு அந்த தைலம் கவர்ச்சித்து இழுக்கும் அந்த ஸ்மெல். உங்களுக்கு தெரியும், பெர்ஃப்யூம் வாங்குறவங்களாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஃபீமேலுக்குன்னு ஒன்று இருக்கும், மேலுக்குன்னு ஒன்று இருக்கும். பெண்களுக்குரியதை வாங்கி போட்டானா ஆண்களை கவர்ச்சித்து இழுக்கும்.
ஆண்கள் ஆண்களுக்குரியதை போட்டா பெண்களை கவர்ச்சித்து இழுக்கும். இந்த ஸ்திரீ யூஸ் பண்ணினதான அந்த தைலம் அங்க எழுதியிருக்கிற அடைமொழிகள், அட்ஜெக்டிவ் வேர்டு கவனிச்சு பாருங்க. விலையேற பெற்ற 1, நலதம் 2, உத்தம தைலம் 3, அது வைக்கப்பட்ட கண்டெய்னர் வெள்ளை கல் பரணி. அது கண்டெய்னர், ஒரு குப்பி. இது எவ்வளவு விலையா இருக்கும் தெரியுமா? அங்க இருந்தவங்க எல்லாரும் கமெண்ட் அடிக்கிறாங்க. மார்க் 14ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனத்துல சிலர் விசனம் அடைந்தார்கள், சிலர் முறுமுறுத்தார்கள், சிலர் ஆலோசனை கொடுத்தாங்க. அடடா, இதை 300 பணத்துக்கு அதிகமாக விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே, இப்படி ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனால் அவங்க பார்வை, அவங்களுடைய ஆங்கிள் வேறையா இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பார்வை வேறையா இருந்தது. இயேசு சொன்னார், அவளை விட்டு விடுங்கள், தொந்தரவு படுத்துகிறீர்கள். ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அப்படியானா என்ன அர்த்தம்? அந்த அம்மா ஆராதனை செஞ்சிச்சு, இவனுங்களுக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. 300 பணத்துக்கு விற்கலாமே, காசு மேல கவனம். இதை குறித்து யோவான்ல யார் சொன்னதுன்னு உங்களுக்கு இருக்கிறது. யார் சொன்னது? யூதாஸ் காரியோத். சிலர் முணுமுணுத்தாங்க, சிலர் உச்சு கொட்டினாங்க, விசனம் அடைந்தாங்க. பாருங்க, ஒருத்தர் ஆராதிச்சா மற்றவர்கள் எரிச்சலா இருக்குது, மற்றவங்களுக்கு காண்டா வருது, பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இயேசு சொன்னார், அவளை விட்டு விடுங்க, தொந்தரவு பண்ணாதீங்க, அவள் நற்கிரியை செய்தால், ஆராதிக்கிறாள். இன்னைக்கு கூட நம்ம வீடுகள்ல ஆராதிக்க போனோம்னா சிலர் எதிர்ப்பாங்க, விட மாட்டாங்க. நம்மள மேல அவங்க ரொம்ப விசனமா இருப்பாங்க. இங்க ஆராதிக்க விட்டு விடுங்க, விட்டு விடுங்க, அவளை ஏன் தொந்தரப்படுத்துறீங்க? அவளுடைய ஆராதனைக்கு விரோதமாய் சொல்றது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பாவம் செய்யறதை விட ஆராதனைக்கு போகிறதை தடுக்கிறது பெரிய பாவம். அந்த பாவியான ஸ்திரீ இயேசுவுக்கு நடுவாக இவர்கள் யார்? அவள் தன் இருதயத்தை ஆண்டவரிடம் ஊற்றுகிறாள். அன்னாளை போல முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு சிந்தனையோட ஆண்டவரை ஆராதிக்கிறா. அவங்க சொல்றாங்க, व्यसனப்படுறாங்க. இப்போ அந்த ஸ்திரீயினுடைய அந்த மூலதனம், கேபிட்டல், அவள் தொழிலுக்கு அதுதான் முக்கியம். அந்த வாசனை திரவியம் இன்றைக்கும் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தின்னுகிறதான மாட்டு இறைச்சினால வேர்வை நாற்றம் வரக்கூடாதுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. பழைய ஏற்பாடுல தானியேல் உபவாசம் பண்ணும்போது வாசனை திரவியங்களை அவன் பூசுகிறது ஒரு ஆடம்பரமாக நினைத்தான், அதனால அதை தவிர்த்தான். வாசனை திரவியம் அந்த காலத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்ரீ பயன்படுத்தினது உத்தம தைலம், விலையேற பெற்ற தைலம், நலதம் என்ற தைலம், வெள்ளை கல் பரணியிலே வைக்கப்பட்டிருந்த தைலம். அதை வேல்யூ எவ்வளவுன்னு சொன்னாங்க பாருங்க, 300 தினார்ஸ்க்கு விற்கலாம். 300 தினார்ன்றது எவ்வளவு பணம் தெரியுமா? 5000 பேர் அங்க பட்டினியா இருந்த போது சீஷர்கள் அங்க சொல்றாங்க, 5000 பேர் இருந்தாங்க அங்க. அந்த சீஷர்கள் சொல்றாங்க, 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாது. அப்படின்னா 200 பணத்துக்கு 5000 பேர் சாப்பிடலாம்னா இந்த 300 பணத்துக்கு எவ்வளவு பேர் சாப்பிடலாம்? இன்னைக்கு நான் நேற்றுக்கு நைட்டு கூகுள்ல சர்ச் பண்ணேன், ஒரு தினாருடைய இந்தியன் வேல்யூ 308 ரூபா. 308 இன்ட்டு 300ன்னு போட்டா 92,400 ஆகுது. ஒரு தினார் இன்னைக்கு ரேட்டு 92,400 ரூபா. நான்
இஸ்ரேல் நாட்டுக்கு போயிட்டு பஹ்ரைன் வழியா நாங்க வரும்போது பஹ்ரைன் ஏர்போர்ட்ல டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல போய் டைம் இருந்தது எங்களுக்கு 2 மணி நேரம். பஹ்ரைன் டு இந்தியா வர்றதுக்கு 2 மணி நேரம் இருந்ததுனால டியூட்டி ஃப்ரீ ஷாப்லாம் போய் சுத்தி பார்த்த போது பெர்ஃப்யூம் ஸ்டாலை போய் சுத்தி பார்த்தா அங்க நான் பார்த்தேன் 2,40,000 ரூபாய்க்கு ஒரு சென்ட் பாட்டில் இருந்தது. எவ்வளவு? நான் பார்த்தேன் 2,40,000 ரூபாய் இந்தியன் மணி. அப்படியானால் அது எவ்வளவு வேல்யூபிள் சென்ட் எல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் என்ன காரியம் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா தன் தொழிலை இன்றோடு நான் விட்டேன். இந்த வெள்ளைக்கல் பரணி இருந்தா தானே நான் மறுபடியும் அதில் ஊத்திக்கிட்டு வர முடியும். அதை உடைச்சால், நீங்க கவனிக்கணும், அந்த வேர்டை கவனிச்சு பாருங்க, அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து மூடியை திறந்து ஊத்துகிறது வேற, உடைத்து ஊற்றுகிறது வேற. ஹலோ, வசனத்தை நல்லா கவனிக்க. உடைச்சிட்டாங்க அந்த அம்மா. இனி எனக்கு இந்த தொழில் வேண்டாம், நான் அவர் பாத சேவை பண்ணி அவர் ஊழியக்காரியாய் நான் இருப்பேன். எனக்கு இந்த ஆடம்பரம் வேண்டாம். எந்த மூலதனம் இந்த சென்ட் பாட்டில வச்சு என்னுடைய தொழிலை அமோகமாய் இதுவரை நான் நடத்தினோ, இனி அந்த தொழிலுக்கு முழுக்கு. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். உலகம் சொல்லுகிறது போல சரணம் 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 சொல்லல. இந்த அம்மா முழு சரணாகதி அடைந்து விட்டான். ஹல்லேலூயா. இனி எனக்கு இந்த தொழிலே வேண்டாம்ப்பா. ஒரு பங்கை வஞ்சித்து வைத்துக் கொண்டு ஒரு பங்கை இயேசுவுக்கு கொடுக்கவில்லை அனனியா சப்பீராலை போல. இந்த பாட்டிலே வேண்டாம் எனக்கு. பாட்டில் இருந்தா தானே நான் ரீஃபில் பண்ணுவேன். இனி எனக்கு பாட்டிலே வேண்டாம். 10 அறுத்துட்டா அவ. இனி இந்த தொழில் வேண்டாம். ஏதோ கொஞ்சோண்டு இயேசு கிட்ட, கொஞ்சோண்டு எனக்கு. பரம குயவனுக்கு களிமண்ணின் மேல் அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை நான் அவருக்கு தருகிறேன் என்று அவர் சிரசின் மேல ஊற்றிட்டார். அனனியா சப்பீரால் யாரும் கேட்கல, குடு, ஆஸ்திய வித்து சொத்து வித்து கொண்டு வான்னு சொல்லல. அவங்களே தான் வித்து கொண்டு வந்தாங்க. ஆனாலும் ஒரு பங்கு வஞ்சித்து வச்சுக்கிட்டு ஒரு பங்கு கர்த்தருடைய பாதத்துல வச்சாங்க, பரிசுத்தவான் பாதத்தில். ஆவியானவர் காட்டி கொடுத்துட்டாரு. ஆனா வஞ்சித்து வைத்தவங்க நற்கிரியை செய்தாங்களா, துர்க்கிரியை செய்தாங்களா? நற்கிரியை தான் செய்தாங்க. ஆனால் தங்களுடைய சுயத்தை அதுல காமிச்சிட்டாங்க, சுய புத்தி அதுல காமிச்சிட்டாங்க. அவங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டு வீட்டுக்கு போகல, கல்லறைக்கு தான் போனாங்க. கல்லறைக்கு தான் போனாங்க. பெந்தெகோஸ்து சபையே, நீ விழிப்படைந்துக்க. எச்சரிக்கை செய்தியை உன் காதுல வாங்கி இருதயத்துல பதிச்சுக்க. உன்னை யாரு அர்ப்பணம் செய்யணும் சொன்னது? யார் சொன்னது? விரும்பினால், நீ விரும்பினால் உன்னை வெறுத்து சிலுவை எடுன்னு சொன்னாரு. அர்ப்பணம் பண்ணுன்னு சொல்லல, நீ விரும்பினால். I wanted to highlight this sentence. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுமா? பிரைவசி, பர்சனல். பாஸ்டர், என் சொந்த விவகாரத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க பாஸ்டர். பாஸ்டர்மா, இது என் சொந்த விஷயம், இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. பிரைவசி நோ, ப்ரோஹிபிட்டட் நோ. இது சொந்த காரியம், என் தனிப்பட்ட விவகாரத்துல எல்லாம் சபை தலையிடக்கூடாது. நான் சொல்லட்டுமா? ஆவியானவர் நேத்திக்கு ராத்திரி சொன்னதை நான் இதுல நோட் பண்ணியிருக்கேன். You are a open book. You should be a transparent Christian life. You should live a transparent Christian life. Prohibited area பாஸ்டர், அத்துமீறி நீங்க உள்ள வரக்கூடாது. என் பர்சனலை நீங்க டச் பண்ணாதீங்க.
என் சொந்த காரியம் இது, என் குடும்ப காரியத்துல சபை தலையிடாத, சபை தலைவர்கள் தலையிடாதீங்க, ஊழியக்காரங்க தலையிடாதீங்க. ஆவியானவர் சொல்ற, you are a open book, you should live a transparent life, transparent Christian life. வெளியரங்கமான கிறிஸ்தவ வாழ்க்கை நீ வாழணும். அதுதான் அர்ப்பணம். அந்த ஸ்திரீ நலதம் விளையேற பெற்ற உத்தம தைலத்தை ஊற்றவில்லை, பரணியை உடைத்தாள். உள்ளும் புறம்பும் கர்த்தருடைய கிரியை செய்ய அனுமதி கொடு. நான் குயவனானால் களிமண் மேல் எனக்கு அதிகாரம் உண்டு. குயவனுக்கு முழு அதிகாரத்தை நீ கொடுத்து விடு. குயவன் அதை உடைக்கட்டும், நொறுக்கட்டும், தூள் தூள் ஆக்கட்டும், புதிதாக வணையட்டும். கொஞ்சோண்டு ஊத்திட்டு மீதிய தேவைப்படும் அப்படின்னு எடுத்து முந்தானையில முடிச்சு வச்சுக்கல அந்த அம்மா. ஒருவேளை ஒரு கோட்டீஸ்வரம் வந்தான்னா அவன் முன்னாடி ஊத்திக்கலாம், உடம்புல பூசிக்கலாம், எடுத்து வைக்கவே இல்லை. இவரை விட கோட்டீஸ்வரன் வேற யாரும் கிடையாது, இவரை விட ஐஸ்வர்யவான் வேற யாரும் கிடையாது. இவரே என் மணவாளன், இவரே என் நாயகன், இவரே என் பதி, இவரே என் புருஷன். ஏற்றுக்கொள். பிரதர், சிஸ்டர், ஆவியானவர் சொன்னதை நான் சொல்லிட்டு போயிடுறேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒரு பகுதியை மறைத்து வைப்பீர்கள் ஆனால் அதில் தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். நீங்க சொல்லாதீங்க, இது என் தனிப்பட்ட வாழ்க்கை. உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் பிரவேசிச்சா, தொட்டா வலிக்குமே, வலிக்கட்டும். தொடாமல் விட்டால் அது இன்னும் வலிக்குமே. கட்டி சின்னதா இருக்கும்போது நசுக்கி எடுத்துடலாம். கட்டி பெருசா ஆனால் மேஜர் ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்க வேண்டி இருக்குமே. மூன்றாவதாக, வலைகளை விட்டனர். மார்க்கு 1:17-18. வலைகளை விட்டனர். மார்க்கு 1:17-18. இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்க பாருங்க, இயேசு கூப்பிடுறார் மறுபடி. கூப்பிட்ட உடனே அவங்க குடும்ப தொழில், குலத்தொழில், சம்படவர்கள், கடற்கரையிலே மீன் பிடிக்கிறவர்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். வலைகளை வைத்து மீன் பிடித்துக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கூப்பிடுறாரு, மீன் தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க, வாங்க நான் உங்களை மனுஷரை பிடிக்கிற ஆக்குவேன். உடனே தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுக்கு அர்த்தம் நிறைய இருக்கிறது, நான் சொல்றேன். வலை சிக்கிக் கொள்ளுகிற ஒரு காரியம். ஒரு வலையிலே அகப்பட்ட சிங்கமே தப்பிக்க முடியாது. ஒரு வலையிலே அகப்பட்ட கரடி தப்பிக்க முடியாது. வலையில் அகப்பட்ட மீன்கள் தப்பிக்க முடியாது. வலையில் அகப்பட்ட மனுஷனும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு உலகமே வலையில் சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த வலை இன்டர்நெட், வைஃபை. வலையில் சிக்கி கொண்டிருக்கிறது. புதிய டெக்னாலஜி தேவைதான். அதை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தணும். அதை ஊழியத்துக்கு பயன்படுத்தணும், அளவோடு பயன்படுத்தணும். வேண்டுமானால் ஊழியத்துக்கு பயன்படுத்தலாம், ஆனால் அந்த டெக்னாலஜியை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வலையில விழக்கூடாது. அந்த வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். வேதத்தில் மார்க்கு 12:42-44, ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால், அப்போது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை கூப்பிட்டு சொன்னாரு? காணிக்கை பெட்டியில எல்லாரும் காணிக்கை போட்டாங்க. சீஷர்களை கூப்பிட்டு சொல்றாரு,
அந்த அம்மா காணிக்கை போட்டது பத்தியா? அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள், இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாய் இருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். தனக்கு சாயங்காலத்துக்கு என்ன சாப்பாடுன்னு தெரியாது, நைட்டுக்கு, ஆனா போட்டா. அதேதான் அவன் நைட்டுக்கு நாளைக்கு என்ன சாப்பாடு, மீன் பிடிச்சாதான் சாப்பாடு தெரியாது, வலைய போட்டான், பின்னாடியே வந்துட்டான். யூ ஃபாலோ மீனாரு, தே ஃபாலோட். போட்டான், தன் ஜீவனத்துக்கு உண்டா இருந்ததையும் போட்டார். அவருக்கு அந்த எக்ஸாம்பிளை காமிச்சாரு, சீஷர்களை கூப்பிட்டு அந்த ஏழை விதவை செஞ்சதை மட்டும் காமிச்சார். சீஷர்கள் பாருங்க, அவ போட்டப்பார். இயேசு கிறிஸ்து பைபிள் காலேஜ் நடத்தல, அவர் வாழ்ந்த வாழ்க்கையே பைபிள் காலேஜ் தான். கிளாஸ் ரூம் நடத்தல, அவர் சொன்ன ஒவ்வொன்றும் கிளாஸ் ரூம்ல சொல்லப்பட்டதை பார்க்கலாம் அதிகம். சீஷர்களை கூப்பிட்டு காமிச்சார். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, சீஷர்களை அழைத்து காமிக்கிறார். காணிக்க போட்டவங்களை பாருங்க. இன்னைக்கு நெட்டுல மாட்டின்னு இருக்காங்க ஜனங்க. சர்ச்சில் வந்தா கூட ஆராதனை வேலை கூட மொபைல்ல பார்த்து தான் பாட்டை பாடுறாங்க. நானும் கூட டேப் வச்சிருக்கேன், டெக்னாலஜி தான் வச்சிருக்கேன். ஆனால் இதில் பைபிள் தவிர வேற இல்லை. ஆம்பிளிஃபைடு பைபிள், தியான வேதாகமம், ஆங்கில வேதாகமம், தமிழ் வேதாகமம், எல்லா வேதாகமும் இதில் இருக்கிறது. இது செய்திகள் இருக்கு, நூற்றுக்கணக்கான செய்திகளை இதை சாஃப்ட் காப்பி வச்சிருக்கிறேன். டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க மை டியர் சில்ட்ரன், பட் டோன்ட் மிஸ்யூஸ். வலைகளில் சிக்கிக் கொள்ளாதீங்க. அது உங்களுக்கு சாத்தான் வைக்கிற ட்ராப், சாத்தான் வைக்கிற கண்ணி. கொலோசியர் 3:1-2 வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் எழுதுதுண்டானால் கிறிஸ்துவனுடைய வலது பாரசத்தில் விட்டிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானதையே நாடுங்க. வைஃபை எங்க கிடைக்குது? மேலிருந்து தான் வருது. அந்த மேலானதை அல்ல, அதனிலும் மேலானதை நாடுங்கள். ஃப்ளைட்ல போகும்போதெல்லாம் 38,000 அடி உயரத்துல தான் ஃப்ளைட், இன்டர்நேஷனல் ஃப்ளைட் பறக்கும். நான் அந்த ஃப்ளைட்ல கூட பைபிள் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அங்க விஸ்கி வரும், பீர் வரும், ஒயின் வரும். ஹேர் ஹோஸ்ட்ரஸ் ஃப்ரீ. அவ சொல்லுவா, இது உங்களுடைய ஃபேர்லயே அடங்கி இருக்கிறது இதெல்லாம். அதுக்காக நான் வாங்கி குடிச்சிட முடியுமா? விஸ்கி வாங்கி குடிச்சிட முடியுமா? நான் போதையிலே திளைக்கிறதுக்காக நான் விமானம் ஏறவில்லை, போதை விட்டு வந்திருக்கிறேன், அந்த வலையை விட்டு வந்திருக்கிறேன். அந்த வலையிலே என்னை அகப்படுத்தி விடாதிருங்கள். நோ சாரி, ஐ டோன்ட் வாண்ட். எனக்கு காஃபி இருந்தா கொடுங்க, ஹாட் வாட்டர் கொடுங்க. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, 2 எஜமான்களுக்கு வேலை செய்ய முடியாது. மத்தேயு 6:24 சொல்றது, 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கர்த்தரை ஆராதிக்கனா கர்த்தரை ஆராதிங்க, இல்ல உலகத்துக்குன்னா போயிடு. கர்த்தரை ஆராதிக்கிறவன் உலக சிநேகத்தோட உலக ஐஸ்வர்யத்தோட கலந்திருக்க மாட்டான். உலகத்து எஜமானுக்கு ஆங்கிலத்துல என்ன பேர் தெரியும்? மேமோன். ஆங்கில பைபிள்ல வச்சிருக்கவங்க படிச்சு பாருங்க, மேமோன். அது ஐஸ்வர்ய தேவதையினுடைய பெயர். கேரளால சில பிள்ளைகளுக்கு அந்த பெயர் வைப்பாங்க, மெமோன். நம்ம ஊர்ல சொல்லல லட்சுமி, தனலட்சுமின்னு சொல்லிட்டு, அது மாதிரி மெமோன். அது ஒரு துர்தேவதை, ஐஸ்வர்யத்தினுடைய தேவதை. அதுக்கு வேலை செய்ய முடியாது. நம்முடைய பிரபுவாகிய இயேசுவே ஐஸ்வர்ய சம்பன்னர், அவருக்கு தான் நீங்க ஊழியம் செய்யணும். 4ஆவதாக தகப்பனை விட்டனர். மார்க் 1ஆம் அதிகாரம் 19-20.
மார்க் 1:19-20. அவர் அவ்விடம் விட்டு சென்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களை அழைத்தார். அப்போது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலி ஆட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். தகப்பனை விட்டார்கள். தகப்பனை விட்டார்கள். நான் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கவனிங்க. நான் சொல்ல போற காரியங்களை. இன்னைக்கு நம்ம எல்லாரும் முதலாம் தலைமுறை கிறிஸ்தவங்க. நம்ம இந்து குடும்பத்துல இருந்து பிற மதத்துல இருந்து வந்திருக்கிறோம். வந்த உடனே தாய் தகப்பனை எல்லாம் விட்டுட்டு நீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்லல. வசனத்தின் வழி உங்களை விளக்குகிறேன், விளங்கி கொள்ளுங்கள். விளங்கி கொண்டா விளங்குவீங்க, இல்லாமனா விளங்காம போயிடுவீங்க. சிலர் வசனத்தின்படி சொல்றேன், உறவுகளை விட மாட்டாங்க. சொந்த பந்தம் உன்னை இழுத்து கீழே தள்ளிடும். விடுதலையோடு நீ ஆராதிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை தான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு வந்தன்னா கோழிக்கறி வாங்க வேண்டியிருக்கும், ஆட்டுக்கால் வாங்க வேண்டியிருக்கும், பிரியாணி செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் நான் சொல்லுவேன், அவங்கள எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க, இதுக்கப்புறம் பிரியாணி செய்யலாம். அவங்க வந்துட்டாங்களேன்னு ஆராதனையை விட்டுறாதீங்க. அப்படிதான் நடக்கும். அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஊர் சுத்துற நாள். ஆனால் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடே இல்லை, ஹோலிடே, கர்த்தரை ஆராதிக்கிற நாள். இயேசு முற்றிலுமா தாய் தகப்பனை விட்டு பிரிந்து போக சொல்லவில்லை. வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. கவனிக்கணும். தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அப்போது உன் ஆயுசு நாட்கள் பெருகும், வேதம் சொல்றது. இயேசு கிறிஸ்துவும் சிலுவையிலே மரிக்கும் முன்னதாக தன் விதவை தாயை தன் சித்தி மகன் யோவானிடத்தில் ஒப்புவித்துத்தான் ஜீவனை விட்டார். அதனால தாய் தகப்பன் ரட்சிக்கப்படாது இருந்தால் அவங்களை நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும், கவனிக்கணும், விட்டுடக்கூடாது. அவங்களை கனம் பண்ணணும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யணும். ஆகாரம், வஸ்திரம், பாதுகாப்பு, பராமரிப்பு, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், மெடிசன் நீங்க கொடுக்கணும். அதே நேரம் அவங்களை கர்த்தருக்கு ஆதாயம் பண்ணணுமே தவிர அவங்களோட சேர்ந்து நீங்க நாரோட சேர்ந்து நாரி போகக்கூடாது. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கணும். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமா ஒரு வசனம் சொல்றேன். 2 கொரிந்தியர் 6:14-15. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. இது ஆடி மாசம். பக்கத்து வீட்டுல இருக்கும், கூழு கொழுக்கட்டை தருவான். கொழுக்கட்டை நல்லா இருக்கும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றத நீ கேக்கு கொடுக்கலாம். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உணவு, அது சபிக்கப்பட்ட உணவு. அதை அவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா ஆசீர்வாதம், அவங்களுக்கு கேடு இல்லை. நீ ஜாக்கிரதை. நான் செய்திக்குள்ள வருகிறேன். அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அதுதான் தகப்பனை விட்டு வந்தது. செபதேயுவை ஏன் விட்டு வந்தாங்க? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு என்னை அழைச்சார், அப்பாவை அழைக்கல. நான் போறேன், நான் குணப்பட்டு நான் பலப்பட்டு என் அப்பாவை அழைத்து கொள்ளுவேன். அர்த்தம், நீங்க வந்தீங்கன்னா, உங்க அழைப்பில் நிலை நின்றீங்கன்னா, நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதனால நீங்க அவர்களோட பிணைக்கப்படாதிருங்கள். எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பெருமையோட ஓடக்கணும். ஒரு கத்தோலிக்க சகோதரர் ரட்சிக்கப்பட்டா, பெந்தகோஸ்து சபை வந்தா, அவன் கழுத்துல ரோசரி, ஜபமாலை.
அது என்னப்பா அதுன்னு கேட்டேன். அது ஜெபமாலை தானே, அதுல சிலுவை கூட இருக்குதேன்னு. சரி சரி, அதை வச்சு இன்னும் நீ ஜெபிக்கிறியா? ஆமா நான் ஜெபிக்கிறேன். நீதான் ஆவியில வாயை திறந்தா ஸ்தோத்திரம் வருது, எதுக்குடா அதை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற? ஒரு இந்து சகோதரன் ரட்சிக்கப்பட்டான். அவன் கழுத்துல 3 முகம் உள்ள ருத்ராட்ச கொட்டை. இதுதான் பாரமானவைகள். பிரதர் சிஸ்டர், என் கழுத்துல துளசி மணி மாலை இருந்தது, ருத்ராட்சம் இருந்தது, பூணூல் இருந்தது, எல்லாம் இருந்தது. இந்த பாரமான அனைத்தையும் உதறிட்டு விசுவாசத்தை தொடங்குறவரை நோக்கி நான் ஓடத் தொடங்கினேன். இன்னைக்கு பெந்தகோஸ்தே சபையில வந்தாலும் அந்த பழைய கதை இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த செபதேயு மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதையெல்லாம் விடுங்க, அதை விட்டு வெளியில வாங்க. இவைதான் உங்களை கீழே விட தள்ளுகிற வலை. வலை அதுதான். இதை விடுங்க. இதை விட்டு நீங்க பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, கர்த்தருடைய சீஷர்களாக உங்களை சாட்சியாய் உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. நீங்கள் புது சிருஷ்டிகள். பழையது எல்லாம் ஒழிந்து போகணும், எல்லாம் புதிதாகணும். நான் பழையதையும் வச்சுக்குவேன், புதுசையும் வச்சுக்குவேன். அப்படியானால் இன்னும் நீங்கள் பூரண ரட்சிப்பை அடையல. ஐந்தாவதாக, பிரியா விடை விருந்தை விட்டனர். லூக்கா 9:61-62. லூக்கா 9:61-62. பின்பு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் என் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இது என்ன தெரியுமா? இயேசு கூப்பிட்டார், வந்துட்டான். இப்ப என்ன சொல்றான்? எங்க வீட்டில் எல்லாரையும் போய் நான் பை பை டாட்டா சொல்லிட்டு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, பிரியா விடை பெற்றுக்கொண்டு நான் வருகிறேன். புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன கேட்கறான் தெரியுமா? நீங்க கூப்பிட்டீங்க, நான் வரேன். அவங்க சொல்றான் பாருங்க, வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன். அஷூரன்ஸ் கொடுத்துட்டான். ஓகே, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நான் ஏத்துக்கிறேன், பின்பற்றுவேன். ஆனாலும், இந்த ஆனாலும் சொன்னாலே நீ அவிசுவாசி தான், இன்னும் பூரணப்பட்ட விசுவாசி அல்ல. ஆனா அப்படின்னு எங்கெல்லாம் பைபிள்ல வருதோ நீங்க எடுத்து பாருங்க. நல்லா பார்த்துட்டு தான் வந்து பேசுறேன். ஆனாலும் அப்படின்னு ஒரு கமா போட்டினா நீ இன்னும் தொங்கிக்கிட்டு தான் இருக்கிறன்னு அர்த்தம். ஆனாலும் நான் வீட்டுல போய் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி, விருந்து, முத்தம் செஞ்சுட்டு நான் வந்துடுறேன், எல்லார்கிட்டையும் பாய் பாய் டாட்டா சொல்லிட்டு வந்துடுறேன். இவர் சொல்றாரு, கலப்பை மேல கை வச்சுட்ட, திரும்ப கூடாது, நீ தகுதி இல்லை. நான் இந்த விஷயத்தை பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுறேன். 1 ராஜாக்கள் 19:20 எலியா எலிசா சம்பாஷணை. 1 ராஜாக்கள் 19:20. அப்போது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின் தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். என்ன பாஸ்டர், பழைய ஏற்பாடுல எலியா தீர்க்கதரிசியே எலியாவுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிறாரு, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஆமா, இந்த காரியம் மிகவும் அவசரமானது. பழைய ஏற்பாடு காலத்தில் காலம் சமீபிக்கவில்லை, இப்போது காலம் சமீபித்து விட்டது. அதனால் நீ உன் வீட்டுக்கு போய் உன் தந்தை தாய்க்கு முத்தமிட்டு, சகோதரி சகோதரனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு, அன்னைக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு உனக்கு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுட்டு வருகிறதுக்கு அது பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலம் அனுமதித்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் காரியம் மிக அவசரம்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று மனுஷகுமாரனே சொல்லுவாரானால் நானும் நீயும் எவ்வளவு சீக்கிரமாய் ஆக்டிவேட் ஆகணும்னு பாருங்க. மத்த 8:21-22 வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா. செத்து போனா கூட அங்க போக கூடாது. ஏன்னா அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு நடத்தும்படிக்கு ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு கொண்டு போ, நீ வா. பர்மிஷன் நாட் அப்ரூவ்ட், நாட் கிராண்டட், ரிஜெக்டட். பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கவங்களே, வாரந்தோறும் உங்க கர்த்தர் கையை பிடிக்கிறாரு, காலை பிடிக்கிறாரு, கண்ணீரை துடைக்கிறாரு, உன் தலையை தடவி கொடுக்கிறாரு. இதையே கேட்டு 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 நீங்க எவ்வளவு நாளைக்கு உங்களை நீங்க மந்தமாவே வச்சுக்க போறீங்க? கர்த்தருடைய அழைப்பை குறித்து நீங்கள் ஒரு விஜிலன்ஸ், ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ், ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்படுத்தல் உங்களுக்கு வேண்டாமா? காரியம் மிக அவசரமானபடியால் நீங்க கலப்பை மேல கை வச்சுட்டு திரும்பாதீங்க. நேரா போய்கிட்டே இருக்கட்டும், கலப்பை நேரா போய்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு இடத்துல பாருங்க, லூக்கா 9:59-60. வேறொருவன் அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு. நான் முன்னாடி சொன்னது என்னது? மத்தேயு 8:21-22 என்னை பின்பற்றி வான்னு சொன்னாரா? லூக்கால அதே இன்சிடென்ட் ஸ்காலர் லூக்கா எழுதுகிறார், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி என்றார். உண்மையை நான் சொல்லட்டுமா? நாங்கெல்லாம் பாரம்பரிய இந்துல இருந்து வந்தோங்க. இன்னைக்கு ஒரு சாவு கல்யாணத்துக்கெல்லாம் நாங்க இந்து குடும்பத்தார் செய்யறதுக்கெல்லாம் போறதே கிடையாது. நோட்டீஸ் வரும், சாவுக்கு வரும், தகவல் வரும், நான் போறது கிடையாது. நம்ம போய் என்ன பண்ண போறாங்க? நேரம் இருந்தால் எதுக்காவது கல்யாணத்துக்கு ஏதாவது போவேன். மற்றபடி நான் அதையெல்லாம் 3ஆம் பட்சமாக தான் வச்சிருக்கேனே தவிர முதலிடம் கொடுக்கறதே கிடையாது. ஊழியம் வரும்போது சொல்லிடுவேன், அப்பா எனக்கு ஊழியம் இருந்தால் நான் வர முடியாது, மன்னிச்சுக்குங்க. நோட்டீஸ் கொடுக்கும் போதே சொல்லிடுவேன், நான் இதுக்கு தான் முதலிடம் தருவேன். கர்த்தருக்கு முதலிடத்தை தாடுங்க, தேவ ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அப்போது கூட கொடுக்கப்படும். என்னை பின்பற்றிவான்னு ஒரு இடத்துல சொன்னார் இயேசு, மறு இடத்துல சொல்றாரு லூக்கால, தேவராஜ்யத்தை பிரசங்கி போ, மரித்தவங்களை குறித்து கவலைப்படாத, நீ அதை விட்டுட்டு வா, விட்டுட்டு வா. போய் தகப்பன் வீட்டில் போய் ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுட்டு அவங்கக்கிட்ட பை பை டாட்டாலாம் சொல்லிட்டு வர நேரம் இல்லை, அவசரம், காரியம் மிக அவசரம். இது ராஜாவுடைய காரியம். எங்க இருக்குது தெரியல உங்களுக்கு? 1 சாமுவேல்ல இருக்குது. தாவீது சொல்லுவான் ஆசாரியன்னுட்டு, காரியம் அவசரம், நான் போகணும், பட்டயத்தை கொடு, கோலியாத் பட்டயம் இருக்கு, எடுத்துன்னு போறியா? கொடு. அல்லேலூயா. இன்னமும் பழைய பாரம்பரியத்துல, சம்பிரதாயத்துல, சடங்காச்சாரத்துல சிக்கிட்டு இருக்காதீங்க. அறுத்துட்டு வாங்க, அந்த வலையை அறுத்துக்கிட்டு வாங்க. அதுதான் வலையை விட்டு வாங்க, அந்த வலையை விட்டு அறுத்துட்டு வாங்க. இப்ப கூட எங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் அந்த சம்பந்தம் கட்டுறதெல்லாம், இந்த கர்மாந்திரம்லாம் செய்வாங்கல்ல, அதுக்கெல்லாம் சம்பந்தம் கட்டுவாங்க, தலைக்கட்டு, மீசை எடுக்கிறது. ஐயோ, நான் ஏற்கனவே மீசை எடுத்துட்டு தான் இருக்கிறேன், எனக்கு என்னத்துக்கு தலைக்கட்டு, சம்மந்தி, அந்த பங்காளி, அந்த கருமம், அதெல்லாம் வேண்டாயா, எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க. நமக்கு அதுக்கும் பேலியாளுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கு என்ன சம்பந்தம்? அவிசுவாசிகளோட பிணைக்கப்படாதீர்கள். ஏற்கனவே நான் வசனம் சொல்லிட்டேன். தேவ சபையை இன்னும் நீங்க எடிஃபை பண்ணிக்கிட்டே போங்க. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம்,
பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகணும். ஒவ்வொரு திருவிருந்து நேரத்திலும் இன்னும் இன்னும் கர்த்தரை நெருங்கி சேர்ந்துகிட்டு இருக்கணுமே தவிர பின்னோக்கி போயிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களில் பிரியமா இருக்க மாட்டார். கடைசியாக மத்தேயு 19:27-28, மத்தேயு 19:27-28. அப்போது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் விற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒட்டு மொத்தமா தொகையா ஒரே வேர்டுல சொல்லிட்டாரு. பேதுரு எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த கேள்வி பேதுரு கேட்டாரு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் நிறைய முறை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா நானும் எல்லாவற்றையும் விட்டு என் குடும்பம், குலம், கோத்திரம், சாதி, சனம், பூஜை, புனஸ்காரம், எங்களுடைய வழிபாடு, எல்லா பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டு உம்மை பின்பற்றினே. இது நியாயமான கேள்வி. பேதுரு எப்பவுமே முந்திரி கொட்டை மாதிரி வாயாடி எப்பவுமே நிறைய கேட்பாரு. லொடுக்கு 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 லொடுக்குன்னு முந்திரி கொட்டையா முந்திக்குவாரு. ஆனா இது நியாயமான கேள்வி, உண்மை, நியாயமான கேள்வி. எல்லாவற்றையும் நாங்க விட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும்? கேட்கலாம் இல்ல? நீங்களும் கேளுங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு வந்தனே, சாதி, ஜனம், பொருள், நிலம், பட்டா, பதவி, படிப்பு, வேலை, சம்பளம் எல்லாத்தையும் விட்டோமே. விட்டீங்களா இல்லையா? நான் விட்டேன். நான் எத்தனையோ தரம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். எவ்வளவு முறை கேட்டிருக்கேன். நான் கேட்டதில்ல, சண்டை போட்டிருக்கேன். சண்டை போடுவேன் ஆண்டவர்கிட்ட. கர்த்தரோடு ஒரு நல்ல உறவு இருக்குமானால் நீங்கள் கொஞ்சுவீங்க, அவரோடு விளையாடுவீங்க, அவரோட சண்டை கூட போடுவீங்க. ஹலோ, நான் வெட்டியா பேசிக்கிட்டு இல்ல, என் அனுபவத்தை ஷேர் பண்றேன். தேவனோட ஒரு நல்ல உறவு இருக்குமானா எதிர்க்க இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசுறோமோ அது மாதிரி நான் பேசிக்கிட்டு இருப்பேன். சினுங்குவேன், சில வேலை அவர்கிட்ட விளையாடுவேன், கொஞ்சுவேன். என் தனி அறை, ஜப அறையில ஒரு பைத்தியக்கார சேட்டை போல இருக்கும். ஆனால் எங்கள் உறவை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எனக்கும் அவருக்கும் உள்ள உறவை எங்களை அல்லாமல், இது மணவாட்டி மணவாளன் உறவு, இது எங்கள் அந்தரங்க உறவு. உங்களுக்கு விட்டு விடுகிறேன். நீங்க ஆண்டவர் கேளுங்க, எல்லாத்தையும் விட்டனே, எனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்லுவார், நீதான் ஜட்ஜுப்பா. இந்த கோர்ட்டில் போய் பாருங்க, எத்தனை வருஷம் வக்கீலா இருந்த பிறகு அவன் ஜட்ஜ் ஆகிறான். எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணணும், எவ்வளவு படிக்கணும். ஒண்ணுமில்லாம பேதைகள், முட்டாள்களாகிய நம்மை இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிற நீதிபதிகளாக நம்ம உட்கார்ந்துருப்போமா? அந்த ஜட்ஜு போஸ்டை நம்ம கொடுக்கிறாரு, அந்த ஜட்ஜு போஸ்ட் கொடுக்கிறாரு. நீங்க விட்டு பாருங்க, ஆண்டவருக்கென்று எதையாக விட்டு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களிலே மகிழ்வார். நம்மளை உலகம் ஒரு மாதிரி பார்க்குது. எங்க தாமசராஜ் ஐயா அடிக்கடி சொல்லுவார், தாலி அறுத்தான் கூட்டம், வெள்ளப்படவை, விதவைகள், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாத்தையும் விட்டு வரும் பொழுது அவங்க சொல்லுகிற அந்த வார்த்தையே நற்சாட்சி, நல்ல சாட்சி. தேவன் அவங்க சொன்னதையே அப்ரூவலா எடுத்துக்குவார். அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்மளை தூஷிக்கிறாங்கன்னு. இல்லை, அது தேவனுடைய பார்வையில நற்சாட்சி. கான்வகேஷன், பட்டமளிப்பு விழா. தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் எல்லாம் விட்டேன், எனக்கு என்னையா கிடைக்கும்?
பரலோக ராஜ்யத்தில் நான் உட்கார்ந்தது போல என் சிங்காசனத்தில் நீ வந்து உட்காருவ, நீயும் வந்து உட்காருவ. அந்த சீட்டை நான் உனக்கு ஷேர் பண்றேன். கன்க்ளூஷன் வேர்டு ஒரு 4 வேர்டு நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 3:11. பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையாக விட்டேன் என்று எண்ணுகிறேன். பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:12-14. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானதை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் இன்னும் வேற என்ன சொல்லுவேன்? நம்ம எல்லாரும் பைத்தியக்காரர்களா? கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் விட்டோம். நண்பர்களை விட்டோம், சொந்தங்களை விட்டோம், அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களை விட்டோம், பட்டம் பதவி வேலைகளை விட்டோம். எல்லாவற்றையும் விட்டு, வேதத்துல நிறைய பேரபல் எழுதிருக்கு. பொக்கிஷம் கிடைச்சதுனால், புதையல் கிடைச்சதுனால எல்லாவற்றையும் விற்று அந்த புதையலை நீ வாங்கிக்க, முத்துக்களை நீ வாங்கிக்க. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் அத்தனை மேன்மையானது. எல்லாவற்றையும் குப்பை, நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏன் தெரியுமா? அந்த மகிமையான அந்த ராஜ்யத்தை, வாடாத அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெறும்படிக்கு இது எல்லாம் டஸ்ட், ரபிஷ், குப்பை, நஷ்டம். ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை நான் பெறும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிறேன். இந்த பல்லவியை நம்ம பாடி ஜெபிக்க போகிறோம். அந்த குருடன் வஸ்திரத்தை எறிந்தான். இனி எனக்கு அந்த பழைய வாழ்க்கை, பிச்சை எடுக்கிற வாழ்க்கை இல்லை. நான் ராஜாக்களும் ஆசாரியர்களும் லேவியராகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிச்சைக்காரன் அல்ல. அந்த ஸ்திரீ தன் பாவத்தை ஒழிக்கும்படி, தன் பாவத்துக்கு மூலதனமாய் வைத்துக் கொண்டிருந்ததான அந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அந்த தைலம் முழுவதையும் இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்து தன் இருதயத்தை அவர் பாதத்தில் ஊற்றிவிட்டாள். சீஷர்கள் அழைப்பை பெற்ற போது வலைகளை விட்டு விட்டார்கள். வலை என்பது சிக்கிக் கொள்ளுகிற ஒரு காரியம். அந்த வலையிலே நான் இனி மாட்டிக்கொள்ள மாட்டேன், நான் இனி எந்த காரியத்துக்கும் அடிமைப்பட மாட்டேன், நான் எதற்கும் நான் அடிமை இல்லை. வலைகளை விட்டனர். 4வதாக அவர்கள் செபதேயு தகப்பனை விட்டார்கள். அவிசுவாசிகளோடு நமக்கு இணக்கம் ஏது, பிணக்கம் ஏது, ஐக்கியம் ஏது? நாம் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைப்பை நோக்கி நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரை நோக்கி ஓடலாம். என் தகப்பனை நான் முத்தம் செய்து விட்டு வரணும், என் வீட்டாரால அனுப்புவிக்கப்பட்டு நான் வரணும்னு சொல்லி கேட்காத. அழைச்சது உன்னதான். 11 கோத்திரத்துல யோசேப்பை மட்டும்தான் அழைத்தார். அவன் அப்பா அம்மாவை அண்ணன் தம்பியை கேட்கல. கேட்காமலே அவங்க பகைச்சாங்க. கேட்டிருந்தா இன்னும் பகைச்சிருப்பாங்க. அழைப்பை நீ உணரவில்லையானால் வேறு யார் உணர முடியும்? தேவன், சகோதரனே சகோதரியே, தேவனுடைய அழைப்பு உன் சத்தமாய் உன் செவியில் வரும்பொழுது
நீ அதை கேட்காவிட்டால் வேறு யாரும் கேட்க முடியாது. உன்னுடைய அழைப்பை உன்னை தவிர உன் தாய் தகப்பன் மனைவி புருஷன் பிள்ளைகள் யாருமே உணர முடியாது. ஏனென்றால் உன்னை தான் அவர் அழைத்திருக்கிறார். உன்னுடைய அழைப்பு உன் செவிகளில், உன் இருதயத்தில், உன் ஆத்மாவிலே ஒலிக்குமே அல்லாமல் வேறொருவன் செவிகளில் ஒலிக்காது. வீட்டாரால் அனுப்புவிக்கப்பட்டு வர வேண்டுமானால் அது முடியாத காரியம். எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை பின்பற்றினவர்கள் நீதிபதிகளாய் நியாயாதிபதிகளாய் சிங்காசனத்தில் அமருவோம். இது ஆண்டவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தை அல்ல, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அல்ல, ஒரு அப்போஸ்தலனுடைய வார்த்தை அல்ல. கர்த்தரே சொல்லுகிறார். இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் நாம் அமர்ந்திருப்போம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன், உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். எத்தனை பேர் இந்த உன்னத அழைப்புக்கு செவி கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பரம அழைப்புக்கு செவி கொடுக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த பரிசுத்த அழைப்புக்கு செவி கொடுக்கிறீங்க? இதோ அநேகர் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சபையிலிருந்து, தேவனுடைய பலிபீடத்திலிருந்து உங்களை நோக்கி ஒரு அழைப்பு வருகிறது. ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின் செல்ல வேண்டும். நீ விரும்பினால் அல்ல, இது கர்த்தருடைய கட்டளை. என் ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு நான் உன்னை மண்ணிலிருந்து, புழுதியிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். நான் புழுதியிலிருந்து என்னுடைய ஊழியக்காரனை தெரிந்து கொண்டேன், ஊழியக்காரியை தெரிந்து கொண்டேன். என் ஊழியக்காரியே, என் ஊழியக்காரனே, நீ உன் வஸ்திரத்தை எரிந்து விட்டு வருவாயா? உன் கையில் இருக்கிற வெள்ளைக்கல் பரணியாய் நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதை உடைப்பாயா? உன்னுடைய கண், உன் இருதயத்தை உடைத்து கொண்டு கண்ணீரும் புலம்பலமாய் உன் இருதயத்தை உடைப்பாயா? உன் வெள்ளைக்கல் பரணியை நீ உடைப்பாயா? உன் வலைகளை நீ விடுவையா? கர்த்தருடைய ஆவியானவர் சபையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இதோ நான் என் வசனத்தை அனுப்பி உங்களை என் அண்டை இழுத்து கொள்ளுவேன். என் அன்பின் கயிறுகளால் நான் கட்டி உங்களை என் அண்டை இழுத்து கொள்ளுவேன். இதோ என்னுடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்கென்று என்னுடைய ஊழியக்காரர்களை என் சபையிலிருந்து நான் பிரித்தெடுப்பேன். நான் என் சபையிலிருந்து நான் வேறுபடுத்தி பிரித்தெடுப்பேன். என்னுடைய பிரித்தெடுத்ததில் நான் செய்யும் காரியம் விளங்கும். எல்லா கனவு மூடி இருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆவியானவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ ஆலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிறது. வெளியில் இருக்கிற யாரானாலும் உள்ள வாங்க, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வாங்க. என்னுடைய மகளே, நீ இன்னைக்கு ஊழியக்காரியா இல்லாமல் இருக்கலாம். நாட்கள் வருகிறது, நீ என்னுடைய ஊழியத்துக்கென்று, என் உத்தமியே, என் பிரியமே, என் ரூபவதியே, நான் உன்மேல் என் வஸ்திரத்தை போட்டதை நினைத்துக்கொள். கர்த்தர் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். கர்த்தர் உன்னோடு பேசினதை நினைத்துக்கொள். இதோ காலம் சீக்கிரம் வருகிறது.
இனி காலம் செல்லாது. நீ தாமதம் பண்ணாய், தாமதம் பண்ணாதே. ஹல்லேலூயா. வஸ்திரத்தை எரிந்து போட வேண்டியவர்கள் வஸ்திரத்தை எரிந்து போடுங்கள். பரணியை உடைக்க வேண்டியவர்கள் பரணியை உடைத்து போடுங்கள். வலையை விட வேண்டியவர்கள் வலையை விடுங்கள். வேண்டாத சிநேகங்களை அகற்ற வேண்டியவர்கள் அகற்றி விடுங்கள். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய்